மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்த தவறினார். போயஸ் கார்டனில் உள்ள அவரது வேதா இல்லம் ஏலம் விடப்படும் என உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கி 13 கோடி ரூபாயை செலுத்த கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மற்றொரு வாரிசான தீபக்கும் வழக்கில் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தீபா தரப்பில் வருமான வரி பாக்கி முதலில் 36 கோடி ரூபாய் என்றும் பின்னர் 13 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது. சரியான தொகையை தெரிவித்தால் செலுத்த தயாராக இருப்பதாகவும் தீபா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் அதுவரை வரி பாக்கி வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வருமான வரித்துறை சார்பில் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 1991-92 ஆண்டு முதல் 2006-2007 நிதியாண்டு வரையிலான வருமான வரி பாக்கியாக கடந்த 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கு வட்டியுடன் சேர்த்து 9,17,962 ரூபாயும் 1992-93 ஆண்டு முதல் 2015-16 நிதியாண்டு வரைக்குமான செல்வ வரி பாக்கியான 11,08,08,730 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதில் 6,75,32,342 ரூபாயை 6 தவணைகளாக செலுத்துவதாக கூறி 1,12,50,000 ரூபாயை தீபக் செலுத்தியுள்ளதாகவும் வருமான வரித்துறை பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. வரி பாக்கி ஜெயலலிதா உயிருடன் இருந்த போதே சில சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும் வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வேதா இல்லத்தை ஏலம் விட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்த தவறினார். போயஸ் கார்டனில் உள்ள அவரது வேதா இல்லம் ஏலம் விடப்படும் என உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கி 13 கோடி ரூபாயை செலுத்த கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மற்றொரு வாரிசான தீபக்கும் வழக்கில் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தீபா தரப்பில் வருமான வரி பாக்கி முதலில் 36 கோடி ரூபாய் என்றும் பின்னர் 13 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது. சரியான தொகையை தெரிவித்தால் செலுத்த தயாராக இருப்பதாகவும் தீபா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் அதுவரை வரி பாக்கி வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வருமான வரித்துறை சார்பில் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 1991-92 ஆண்டு முதல் 2006-2007 நிதியாண்டு வரையிலான வருமான வரி பாக்கியாக கடந்த 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கு வட்டியுடன் சேர்த்து 9,17,962 ரூபாயும் 1992-93 ஆண்டு முதல் 2015-16 நிதியாண்டு வரைக்குமான செல்வ வரி பாக்கியான 11,08,08,730 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதில் 6,75,32,342 ரூபாயை 6 தவணைகளாக செலுத்துவதாக கூறி 1,12,50,000 ரூபாயை தீபக் செலுத்தியுள்ளதாகவும் வருமான வரித்துறை பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. வரி பாக்கி ஜெயலலிதா உயிருடன் இருந்த போதே சில சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும் வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வேதா இல்லத்தை ஏலம் விட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது.
மாநிலங்களவையில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் தனக்கு சவக்குழி தோண்ட நினைப்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சுமார் 100 நிமிடங்கள் வரை உரையாற்றிய அவர் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பிரதமர் மோடி பதிலளித்தார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. அப்போது கார்கே அமர்ந்து கொண்டே முழக்கமிட அனுமதிக்க வேண்டும் என்று சபாநாயகர் சி.பி. ராதாகிருஷ்ணனிடம் பிரதமர் மோடி கூறினார். आदरणीय खड़गे जी की उम्र देखते हुए वो बैठ करके भी नारे बोल सकते हैं तो अच्छा होगा, ताकि उनको कष्ट न हो. पीछे नौजवान बहुत लोग हैं. மோடியின் பேச்சை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து பேசிய பிரதமர் 27 நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய ஒன்றியத்துடன் முக்கிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை உலக நாடுகள் புகழ்வதாக கூறிய அவர், அமெரிக்கா ஒப்பந்தத்தை விமர்சிப்பவர்கள் போர்பஸ் ஒப்பந்தம் பற்றி பேசுவார்களா என கேள்வி எழுப்பினார். மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங்கை துரோகி நண்பா என்று ராகுல் குறிப்பிட்டதை மோடி விமர்சித்தார். कांग्रेस के कितने टुकड़े हुए हैं, कई लोग दूसरे दलों में गए हैं, लेकिन औरों को तो किसी को गद्दार नहीं कहा उन्होंने. लेकिन कल सांसद को गद्दार इसलिए कहा क्योंकि वो सिख थे. ये सिखों का अपमान था. மகாத்மா காந்தியின் குடும்ப பெயரையும் திருடிவிட்டதாக காங்கிரஸை கடுமையாக சாடினார். चोरी करना जिनका पुश्तैनी धंधा है, जिन्होंने एक गुजराती की सरनेम भी चुरा ली, महात्मा गांधी की सरनेम चुरा ली. பாஜக அரசு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 நீக்கியதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழித்ததாகவும் குறிப்பிட்டு இதற்காக காங்கிரஸ் தனக்கு சவக்குழி தோண்ட பார்ப்பதாக கடும் குற்றச்சாட்டை கூறினார். आदरणीय सभापति जी, कांग्रेस की परेशानी कुछ और है. ये पचा नहीं पा रहे कि मोदी यहां तक पहुंचा कैसे. अब उनकी परेशानी बढ़ती जा रही है कि भाई पहुंचा तो पहुंचा, लेकिन अब तक टिका क्यों है. மாநிலங்களவையில் 1 மணி நேரம் 38 நிமிடம் வரை பிரதமர் மோடி உரை நிகழ்த்தினார். இதன் பிறகு குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்த தவறினால் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வேதா இல்லம் ஏலம் விடப்படும் என உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கி 13 கோடி ரூபாயை செலுத்த கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மற்றொரு வாரிசான தீபக்கும் வழக்கில் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தீபா தரப்பில் வருமான வரி பாக்கி முதலில் 36 கோடி ரூபாய் என்றும் பின்னர் 13 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது. சரியான தொகையை தெரிவித்தால் செலுத்த தயாராக இருப்பதாகவும் தீபா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் அதுவரை வரி பாக்கி வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வருமான வரித்துறை சார்பில் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 1991, 92 ஆண்டு முதல் 2006, 2007 நிதியாண்டு வரையிலான வருமான வரி பாக்கியாக கடந்த 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கு வட்டியுடன் சேர்த்து 9,17,962 ரூபாயும் 1992-93 ஆண்டு முதல் 2015-16 நிதியாண்டு வரைக்குமான செல்வ வரி பாக்கியான 11,08,08,730 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதில் 6,75,32,342 ரூபாயை 6 தவணைகளாக செலுத்துவதாக கூறி 1,12,50,000 ரூபாயை தீபக் செலுத்தியுள்ளதாகவும் வருமான வரித்துறை பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. வரி பாக்கி
நடவடிக்கைக்காக ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோதே சில சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும், வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வேதா இல்லத்தை ஏலம் விட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது.